நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். போன தலைமுறையிலையும் சரி, இந்த தலைமுறையிலையும் சரி, டிடெக்டிவ் அப்படிங்கிற அந்த வேலை பற்றி ஒரு பெரிய ஃபேண்டசி நிறைய பேருக்கு உண்டு. கதைகளில், நாவல்களில், சினிமாக்களில் வரக்கூடிய அந்த டிடெக்டிவ் கேரக்டரை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. டிடெக்டிவ் கேரக்டராக நாவல்களில் புனையப்பட்ட பெயர்கள் கூட ரொம்ப பாப்புலரான பெயர்கள் தான். விவேக், ரூபலா, நரேன், வைஜெயந்தி, இப்படி நிறைய கேரக்டர் உண்டு. ஸோ ரியாலிட்டிலையும் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி, டிடெக்டிவாக வேலை பார்த்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சுவாரஸ்யமாக தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் சில பேர்கிட்ட பேசினப்போ அதிர்ச்சியான பதில்கள் தான் கிடைத்தது. தனியார் துப்பறியும் நிறுவனங்கள் சாதாரண மக்கள்கிட்ட அதிகமாக சென்றடையாத இது போன்ற நிறுவனங்களோட செயல்பாடுகள் இப்போ சென்னையில் அதிகரிச்சிருக்கு. இதுக்கான காரணங்களை ஆராய்ஞ்சோம். குற்ற செயல்களுக்கு மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் பலர் தனியார் துப்பறியும் நிறுவனங்களை நாடத் தொடங்கியிருக்காங்க. குடும்ப பிரச்சனைங்க சம்பந்தமாக வரக்கூடிய பல சம்பவங்களை இது போன்ற நிறுவனங்கள் சரியான முறையில் விசாரிக்கிறதா சொல்லப்படுது. அப்படி சமீபத்தில் தனியார் துப்பறியும் நிறுவனம் ஒன்றில் விசாரிக்கப்பட்ட சம்பவம் தான் இது. திவ்யா, ரெடியா? 2 minutes Karthik. திவ்யா, டைம் ஆகுது. கார்த்திக், உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னா நீ கார் எடுத்துட்டு போ. நான் ஆபீஸ்க்கு ஆட்டோல போய்க்கிறேன். ஓகே, வெயிட் பண்றேன். கார்த்திக், திவ்யா வேலைக்கு போகிற தம்பதிங்க. ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சேங்கிற பதட்டம் ஒரு பக்கம், எந்த பதட்டமும் இல்லாத ரிலாக்ஸ் ஒரு பக்கம். இப்படி ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவங்கள். ஆனால் சமூகத்தோட பார்வைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குற ரிச் கப்பிள்ஸ். சாரி, ஓகேவா? ஓகேவா. என்ன கார்த்திக், ஒரு ஃபீலே இல்லாம? ஆல்ரெடி டைம் ஆச்சு, வா. கார்த்திக், இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ்க்கு வர வேண்டாம். ஏன்? நைட் எனக்கு லேட் ஆகும். இன்னைக்குமா? ஆமா கார்த்திக், எம்டி வந்திருக்காரு. அதுக்கு? நான் எம்டியோட பிஏ. எம்டி சென்னைக்கு வரும்போதெல்லாம் நைட் லேட் ஆகும்னு உனக்கு தெரியாதா? உங்க எம்டி எப்பதான் கிளம்புறாரு? ஏன்? அவரால் எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. பார்க்கறதுக்கு நார்மலான தம்பதிகளாக இருக்கிற இவங்களுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. வெளியில சாதாரணமா இருக்கிற கார்த்திக் உள்ளுக்குள்ள பெரிய குழப்பத்தோடு இருக்காரு. அதுக்கு காரணம் திவ்யா. அவங்களோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் இருக்கிறதா கார்த்திக் நினைக்க ஆரம்பிச்சாரு. நீ இன்னும் தூங்கல? இல்ல, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி கார்த்திக், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். என்ன டின்னரு? நான் எம்டியோட வெளியில போனேன், அங்கேயே சாப்பிட்டு
குட் நைட் கார்த்திக். குட் மார்னிங் கார்த்திக். எங்க திவ்யா இவ்வளவு காலையில? ஆபீஸ்க்கு தான் கார்த்திக். ஆபீஸ்க்கா? சண்டே கூடவா? ஆமா கார்த்திக், எம்டி வர சொல்லியிருக்காரு. உங்க எம்டி என்ன சண்டே கூட லீவ் தர மாட்டாரா உனக்கு? முக்கியமான மீட்டிங் இருக்கு கார்த்திக். சரி, எப்போதான் வருவ? தெரியல கார்த்திக். பை. ஏய் திவ்யா. ச்சே. திவ்யாவோட நடவடிக்கையில நிறைய மாறுதல் ஏற்பட குழம்பி போனாரு கார்த்திக். அவங்க சொன்னது உண்மைதானான்னு சோதிக்க நினைச்ச கார்த்திக் திவ்யாவோட ஆபீஸுக்கு ஃபோன் போட்டாரு. நீண்ட நேரம் ரிங் ஆகி யாருமே எடுக்காம ஃபோன் கட்டாக கார்த்திக்கு குழப்பம் அதிகமாச்சு. அன்னைக்கு முழுசும் கால் பண்ணியும் ஃபோனை யாருமே எடுக்காம போக ஏதோ விபரீதம் நடக்கிறதா உணர்ந்தாரு கார்த்திக். என்ன கார்த்திக், வெளியில எங்கே போலியா? என்ன அப்படி பாக்குற? ஆமா, நீ எங்க போயிட்டு வர? ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன். மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சது, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். மீட்டிங் எங்க நடந்துச்சு? இதுல என்ன சந்தேகம்? ஆபீஸ்ல தான். திவ்யா பொய் சொல்றதா உணர்ந்த கார்த்திக் அவங்க மேல மெல்ல சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. அவங்களோட நடவடிக்கைகளை நோட்டமிட தொடங்கினாரு. திவ்யா மேல சந்தேகப்பட்ட கார்த்திக் அவங்க யாரோட பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க நினைச்சாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திவ்யா மேல சந்தேகப்பட்ட கார்த்திக் அவங்க யாரோட பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க நினைச்சாரு. திவ்யாவோட செல்போன் எடுத்து பார்த்த கார்த்திக் அதுல எல்லாம் டெலீட் செய்யப்பட்டிருக்க திவ்யா ஏதோ தவறு செய்யறாங்கிறதுல உறுதியானாரு. திவ்யா லேட்டா வர்றது தொடர்ந்துகிட்டே இருக்க அவங்க மேல அதிகமா சந்தேகப்பட்ட கார்த்திக் உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு குழம்பி போயிருக்காரு. கார்த்திக் திவ்யாங்கிற கற்பனை பெயர்களோட உண்மை நிகழ்வின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த காட்சிகளின் உண்மையான சம்பவத்தை விசாரிச்சவர் சென்னையில் துப்பறியும் நிறுவனம் நடத்துகிற சந்துரு. அவரை நாம சந்திச்சப்ப இந்த சம்பவத்தை பற்றி விளக்கினார். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை எம்டி கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தா, ஆனால் இருந்தாலும் வேறு யாருன்னா மூலியமாகவும் டவுட்டாக தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், எனக்கு ஐடியா கேட்டுருக்காங்க. அதிகமாக யார்கிட்ட அவங்க பேசுகிறாங்க, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் யாரோட பேச ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த எம்டி நம்பர் தான் வந்து இருந்தது. எம்டி கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை, அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. திவ்யாவை ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்காங்க. முதல்ல திவ்யாவோட நடவடிக்கையில் எந்த சந்தேகமும் தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் 4வது நாள் சந்தேகப்படும்படி நடந்திருக்காங்க திவ்யா. ஃபோர்த் டே வந்து திடீர்னு அதேமாதிரி ஃபாலோ பண்ணோம். வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ணி பார்த்தா அவங்க டேரெக்டாக நேராக வந்து கேப் வந்து ஏர்போர்ட்டுக்கு போச்சு. எந்த ஃப்ளைட்டில் போனாங்கன்னு நாங்கள் பார்க்கும்போது பெங்களூர் ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்க அவங்க.
சரி பெங்களூர் எதுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளைண்ட்டுக்கு ஃபோன் வச்சு இந்த மாதிரி பெங்களூருக்கு வந்து ஃப்ளைட் பிடிச்சி போயிருக்காங்க, நீங்கள் எதனா அனுப்பிச்சிங்களான்னு. இல்லை சான்ஸே இல்லையே, அது வரைக்கும் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையவே கிடையாது, லோக்கலில் தான் போவா, எங்கன்னா போனால் கூட என்ன தான் கூப்பிட்டு போவா, எந்த பர்ச்சேஸ் பண்ணோட என்ன தான் கூப்பிட்டு போவா, அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அங்கே போகிறது சான்ஸ் இல்லையா பெங்களூரு. சரி ஓகே பார்க்கலாம், எம்டி வந்து எதனா கூப்பிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். நார்மலாக அவர் கொஞ்சம் விட்டார். பெங்களூரு சென்ற திவ்யா ஆஃபீஸ்லேருந்து வரது மாதிரி சாதாரணமாக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹாய் கார்த்திக். என்ன திவ்யா இவ்வளவு சீக்கிரம்? ஆபீஸ்ல ஒர்க் முடிஞ்சது, அதான் வந்துட்டேன். உங்க ஆபீஸ்ல ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சா? ஆச்சரியமா இருக்கு. பெங்களூர் போனதை பற்றி கார்த்திக் கிட்ட எதுவுமே சொல்லாமல் எப்போதும் போலவே இருந்திருக்கிறாங்க. கார்த்திக், டிஃபன் ரெடி. இதால மேலும் சந்தேகம் அடைஞ்ச கார்த்திக் திரும்பவும் துப்பறியும் நிறுவனத்தையே நாடி இருக்காரு. திருப்பி கிளைண்ட் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பெங்களூர் போயிட்டு வந்தது என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே பெங்களூரில் என்ன நடக்குதுன்னு தெரியணும், எனக்கு யாரை மீட் பண்ணுறாங்க, யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரிய வரணும், அது ப்ரூஃபோடு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு நாள் வந்து அதே மாதிரி ஒரு மூமெண்ட் கிடச்சிது. எங்கள் இன்வெஸ்டிகேட்டரை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டேன். ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அட்ரஸ்லாம் எடுத்து எங்ககிட்ட சொன்னாங்க. நான் கிளைண்ட்டிட்ட கேட்டோம். கிளைண்ட்டிட்ட கேட்டால் இது எம்டியோட கெஸ்ட் ஹவுஸ் போனால் அது கண்டிப்பாக வேறு எதுனா தான் இருக்கும், சரி பாருங்கன்னொன்னே அதே மாதிரி ஆஃபீஸ் டைம் முடியறதுக்குள்ளே இவங்க கிளம்பி வந்து ஃப்ளைட் ஏறி வந்துடுறாங்க. திவ்யாவோட செயல்களை அறிஞ்ச கார்த்திக் ரொம்பவும் அதிர்ந்து போயிருக்காரு. திவ்யாவோட பேசியிருக்காரு. அப்போதான் அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க திவ்யா. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பண்ணும்போது தான் ஷாப்பிங்லாம் போயிருக்காங்க. ஷாப்பிங் போனது ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கார் உள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சோம். அவங்க ஒய்ஃபையும் வர சொன்னோம். பெங்களூருக்கு அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரீங்க, கரெக்டாக ஆஃபீஸ் டைமுக்குள்ளே போயிட்டு ஆஃபீஸ் டைம் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க, எங்கே போகிறீங்க எது போகிறீங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து இல்லை எங்கள் எம்டி தான் கூப்பிட்டாரு, அங்கே ஆஃபீஸ் வேலையாக நாங்கள் போனோம், நீங்கள் என்ன பண்ணி இது பண்ணி எல்லாமே தெரியும், எங்கள் இன்வெஸ்டிகேட்டர் ஃபுல்லாக அவங்க ப்ரூஃபோடு இருக்குது, அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறேன் அவங்ககிட்ட. நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சோடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் கூப்பிடுங்க, அவங்க பேரண்ட்ஸு அவங்க ஹஸ்பண்ட்லாம் கூப்பிட்டு பேசணும், இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க, டைவர்ஸ் கொடுத்துங்க எப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நல்லா பண்ணி கொடுத்தோம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சந்தேகம் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை அணுகி உளவு பார்க்க சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. இதுக்கு பதிலாக வாழ்க்கை துணை மேலே சந்தேகம் வரும் பட்சத்தில் அதை போல்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் உருவாகணும், அதுதான் சரி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை அதை தாண்டியும் பிரச்சனை வளருது அப்படின்னா ஒரு மேரிட்டல் கவுன்சிலர்ட்டையோ அல்லது ஒரு சைக்காட்ரிஸ்டையோ சந்தித்து ஆலோசனை பெறுவது தான் சிறந்ததை ஒழிய உளவு பார்த்தல் மேலும் பல பிரச்சனைகளையும் சிக்கலையும் தான் கொண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்து. கார்த்திக், திவ்யா இதுபோல குடும்ப பிரச்சனைகளுக்காக இப்போ துப்பறியும் நிறுவனத்தை நாடுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதிகமாக வருது வந்து ப்ரீ மேட்ரிமோனியல், போஸ்ட் மேட்ரிமோனியல். ப்ரீ மேட்ரிமோனியல் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது, போஸ்ட் மேட்ரிமோனியல்னா அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள்லாம் வந்து நிறையா சந்திப்பாங்க. அதுக்கோசம் டைவர்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா வரும், அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கோசம் வந்து கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான் அதிகமாக வந்து வரும். ஹஸ்பண்டை பற்றி சந்தேகப்படுறது, ஒய்ஃபை பற்றி சந்தேகப்படுறது, இதுதான் அதிகமாக வந்து வந்துட்டுருக்கு காலகட்டத்தில். மனைவி சொல்லலாம் வந்துட்டு இதுமாரி எங்கள் ஹஸ்பண்ட் அதிகமாக செலவு பண்ணுறாரு, அவரோட பேங்க் ஆஃப் இது தெரிய மாட்டேது, வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றாரு, ஸோ அவர் என்ன செய்கிறார் எது பண்ணாலும் தெரிய மாட்டேது, வீட்டில் இருக்க நகைகள்லாம் எடுத்து அடமான வைக்கிறார், கேட்டால் அந்த இது செய்யணும், இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதில் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு தவிர பட் அவர் இன்னீகல் ப்ராப்ளம் ஏதாவது மாட்டிகிட்டு இருக்காரா, வேறு ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கா, ஸோ எனக்கு அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கண்டறிஞ்சு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட வந்து அவரோட ஃபோட்டோஸ், அவங்க வீட்டு அட்ரஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் நம்பர், அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிப்போம். வீட்டுக்கிட்ட போயிட்டு நியர் ரெசிடென்ட்டில் போயிட்டு அங்கே போய் நிற்பாங்க. அப்போ வெளில வராங்களோ அதை ஃபாலோ பண்ணி போவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க பார்த்து வீடியோவாவோ இல்லை வந்து ஃபோட்டோ ப்ரூஃப் மூலமாகவும் வந்துட்டு நாங்கள் எடுத்து அவங்க கிளைண்ட்டுக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிக அளவில் வரதா சொல்கிற துப்பறியும் நிறுவனத்தை சேர்ந்தவங்க
தங்களுக்கும் பல ஆபத்துகள் இருக்கிறதா சொல்றாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சந்தேகங்களும் கருத்து வேறுபாடுகளும் இந்த காலத்தில் அதிகரிச்சிருக்கிறது தான் இது போன்ற நிறுவனங்களை நாடக்கூடியவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணம்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள். அடிப்படையில் திருமணன்றது சந்தோஷமாக வாழறது தான். ஸோ கணவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு மனைவி சில பேர்கிட்ட பேசினா கணவனுக்கு சந்தேகமே வரப்போகிறது இல்லை. இதையே பழக்கமாக்கிக்காம எப்போவாவது ஒரு நாளைக்கு ஃபோனில் பேசலாம், மொபைல் ஃபோனில். சில மனைவிகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அந்த மாதிரி சொல்லும்பொழுது கணவனுக்கு டக்குன்னு ஒரு சந்தேகம் வருது. கணவன் வந்து இந்த இஷ்யூவை, சென்சிட்டிவ் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணணும். அவங்களோட பெற்றோரையும் இவனோட பெற்றோரையும் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு சமரசத்துக்கு பாடுபடலாம். அதே மாதிரி மனைவிக்கும் பொருந்தும். இந்த தனியார் துப்பறியும் நிறுவனத்தோட செயல்பாடுகள் குறித்து பல குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க வழக்கறிஞர் சிவகாமி சண்முகப்பிள்ளை. USA, இங்கிலாந்துலாம் வந்து இந்த ப்ரைவேட் பொலிசிங்கிறது ரெக்கக்னைஸ் ஆயிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் எந்த சட்டமும் கிடையாது, எதுவுமே அவங்கள வந்து ஒரு ஏஜென்சியாக இன்னும் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை. அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கொடுக்குற ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஊர்ஜினப்படுத்தி அதை வச்சு நம்ம வந்து ஒரு நம்மளோட உறவை முடிச்சுக்கணுங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரணுங்கிறது சட்ட ரீதியாக ஒன்றும் அதை அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டும் அட்மிசிபிள் இன் எவிடன்ஸ் கிடையாது. அதை சட்டமும் ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க தரமான பயிற்சி பெற்றவங்களா இருக்கிறதில்ல. இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து ஹையர் பண்ணுறது வந்து பாதி பேர் வந்து எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஆன் அ பார்ட் டைம் பேசிஸ். எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ட்ரெயின் ஆயிருக்காங்க டு கிவ் த ரைட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து they are not so well trained. இவங்க கொடுக்குற ஆதாரங்களும் உண்மையானதாக இருக்கிறதில்ல. முன்னாடிலாம் வந்து அவங்க உட்காந்து பேசி இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு ஒரு குடும்பமாக வாழ வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முக்கால்வாசி பேர் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு போனால் ஒரு விஷயம் கிடைக்கும்ட்டுன்னு டிடெக்டிவ் ஏஜென்சியை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இவங்க ட்ரெயின்டு, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் உண்மை, அவங்க வந்து ஒரு தனி மனிதர், அவங்க விலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காசை வாங்கிட்டு தப்பான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட மாட்டாங்கங்கிறது என்ன ஒரு உத்தரவாதம்? இவங்க வந்து இந்த எவிடன்ஸை வந்து கோர்ட்லேயும் எங்கேயும் கொடுக்கக்கூடாது, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்னு சொல்லி நீங்கள் யாருக்கும் காமிக்கக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் வாங்கிக்கிறாங்க அவங்க கிட்ட. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஒரு கூண்டில் ஏறி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு எந்த ஏஜென்சியுமே தயாராக இல்லை. அப்போ அவங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட் மட்டும் எவ்வளோ தூரத்துக்கு அது ஒரிஜினல்ங்கிறது நீங்கள் எப்படி நம்ப முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவங்க கொடுக்கும் தகவல்களால விவாகரத்துகள் அதிகரிச்சிருக்கு. அடிப்படை விஷயத்தை வந்து அவங்க உட்காந்து பேச வேண்டிய விஷயத்தை வந்து ஒரு ஏஜென்சி மூலமாக வந்து கொடுத்து அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஏஜென்சிங்களை இப்போ நாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறையா. இதனால வந்து நிறைய உறவுகள் வந்து பிரிவினையில் வந்து டைவர்ஸில் வந்து முடிய வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சு கொண்டு இருக்கிறது. தனி மனிதனோட வாழ்க்கைக்குள்ள இவங்க நுழையிறாங்க. இந்த செக்ஷுவல் ஆக்ட்ஸை வந்து அவங்க வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கொடுக்கறதுனால அந்த குடும்பம் வந்து பிரியுது. ஒரு தனி மனிதனோட அவங்களோட ப்ரைவேட் ரைட் டு ப்ரைவசியை வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இது வந்து சட்ட ரீதியாக வந்து இது தப்பு. இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறாங்க துப்பறியும் நிறுவனத்தினர். ரிட்டையர்ட் டிஎஸ்பி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரிட்டையர்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரிட்டையர்டு மிலிட்ரி ஆர்மி ஆஃபீஸர், இவங்களை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அவங்க வந்து என்ட்ரியல் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு இந்த சர்வீஸில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு 6 பேர் 4 பேர்ன்ற டீம் மாரி பண்ணிவிட்டு ஸோ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஒன்றுக்கு ஒரு 10 பேராக நாங்கள் ஆள் அனுப்பி அது உண்மையான்ற ரிப்போர்ட்டாண்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு மெசேஜ் கொடுப்போம். கணவன் மேலே மனைவிக்கோ அல்லது மனைவி மேலே கணவனுக்கோ சந்தேகம் வந்தால் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை போய் அணுகிறது அப்படிங்கிற லெவலை தாண்டி ஃபொரன்சிக் ஏஜென்சிஸ்லாம் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சில தகவல்கள் சொல்லுது. அதுக்காக நிறைய பிரைவேட் ஏஜென்சிஸ் ஒரு பிஸ்னஸாகவே இதை இப்போ செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில ஆதாரங்களை எடுத்து அதை போஸ்டலில் பிரைவேட் ஃபோரன்சிக் ஏஜென்சிக்கு அனுப்பி வச்சாலே அந்த சந்தேகம்லாம் சரியா இல்லையாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அப்படிங்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசதியானவங்க மட்டும் இல்லாமல் இப்போ மிடில் கிளாஸ் பெண்கள் பலரும் இது போன்ற நிறுவனங்களை நாட ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் சந்தேகத்தோட அடிப்படையில் மட்டும் இந்த நிறுவனங்களை நாடக்கூடியவங்களோட வாழ்க்கையே பல சமயம் கேள்விக்குறியாக மாறிடுதுன்னு சொல்லப்படுது. குடும்ப உறவுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல்களை பற்றி தினமும் செய்திங்க வந்துகிட்டு இருக்க தனியார் துப்பறிய நிறுவனங்கள் காலத்தோட கட்டாயம்தான். ஆனால் பேசி தீர்க்கப்பட வேண்டிய பல சாதாரண விஷயங்களுக்கு கூட துப்பறிய நிறுவனங்களை தேடி போகிறது வேதனைக்குரிய விஷயம்.
பல விவாகரத்து வழக்குகள் தனியார் துப்பறியும் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இப்போ நடக்கிறதால இந்த நிறுவனங்களோட செயல்பாடுகளை அரசு கண்காணிக்க வேண்டும்ங்கிறது பலரோட விருப்பம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.